உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு துணையா அந்த பரமேஸ்வரன் இருக்காரு. இத வாசிக்க முடியாதா என்ன? பிடாரனையா, உங்களுக்கு உயிர் பயம் வந்துச்சு. ராணி ப்ளீஸ். நீங்க உயிர் பயத்தோட எதுவுமே பண்ண வேணாம். தயவு செஞ்சு கிளம்புங்க. ராணி கொஞ்சம் பேசாம இரு. ராஜ மகடின்னு ஒரு போலியான மகடியை கையில வச்சுக்கிட்டு தெனாவட்டா பேசுறியா? ஐயா ஐயா, ராணி காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இனிமேதான் சம்பவமே ஆரம்பம். நீ இன்னைக்கு காலிடி. என்னமா ராணி இப்படி சொல்லிட்ட? இப்ப நம்மள யாராவது அதை வாசிக்க முடியுமா? வந்த அந்த பிடாரங்கிட்ட கோபமா பேசி அனுப்பிட்டியே, இப்ப அதை யாரு வாசிக்கிறது? ஆமா நீ சாமி அருள் இருந்தாதான் மகுடி வாசிக்க முடியும். ஆமாமா, அந்த மகுடியை வாசிக்க தானே அவரை கூட்டிகிட்டு வந்த. இப்ப நீ பாட்டுக்கு போன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுட்ட. எனக்கு தெரியல, நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கமா. இனி நாங்க ஒண்ணுமே கேட்க மாட்டோமா. அந்த மகடிய வாசிக்க போறது வேற யாரும் இல்ல, நான் தான். இங்க பாரு, 5 நிமிஷம் நான் மூச்சு தம் கட்டினா என்ன ஆகும்? அது கண்டிப்பா உன் உயிருக்கே ஆபத்தா போய் முடியும். உனக்கு மட்டும் இல்ல, உன் வயித்துல இருக்க குழந்தைக்கும் அது ஆபத்தானது. ஏன்னா நீ 4வது மாசத்தோட கடைசியில இருக்க. நீ மூச்சு அடக்கிறது ரொம்பவே ஆபத்து. ஆபத்து. அக்கா, என்னக்கா இது? ஏன்க்கா இப்படி நடக்குது? இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் நான் திட்டம் போட்ட மாதிரி தானே நடந்துக்குது. இச்சாதாரி உள்ள பூந்து ஏகப்பட்ட கேம் ஆடுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் கண்ணுக்கே தெரியாம ஏதோ நடந்துதா வாசிக்கு வந்த பிடாரன் கிளம்பி போயிட்டாரு. பிடாரன் விஷயத்துல நான் ஏமாந்துட்டேன் பொம்மி அக்கா, அதான் உண்மை. நான் எப்படியாவது இத சமாளிச்சு அந்த ராஜு மகடியும் ஊதியே ஆகணும். அப்படி இல்லைன்னா ஊர்ல இருக்கிற எல்லா உசுருக்கும் அது ஆபத்தா முடிஞ்சிரும். நீ துணையா இருக்கிற தைரியத்துல தான் நான் இத பண்ண போறேன். அதே மாதிரி நான் என்ன நம்புறத விட என் வயிற்றுல இருக்கிற பாப்பாவை நம்புறேன். என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற என் பாப்பா சிகண்டி அத்தை நம்பி 3 கட்டமா கிட்டத்தட்ட ஆமை வாங்குற மூச்சோட அளவு தம் கட்டி என்னால வாசிக்க முடியும்னா சத்தியமா என்னால அது முடியாத காரியம்தான். ஆனா நான் இதை பண்ணாம விட்டா என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாக்கு ஆபத்தா முடிஞ்சிரும். நம்ம பாப்பா சாதாரண பாப்பா இல்லக்கா, சிகண்டி பாப்பா. இப்ப அது நிரூபிச்சு காமிக்கும். பாப்பா, இப்ப உங்க அம்மா இறங்க போறது ஒரு தர்ம யுத்தத்துல. இதுல நான் இறங்கலன்னா ரொம்ப கஷ்டம். வீட்டுல இருக்கிற எல்லாரோட உயிரும் ஊசலாடுன்னு இருக்கு. அத்தை என்னால நல்லாவே உணர முடியுது பாப்பா. நீ மட்டும் இதை வாசிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கலனா நாம எல்லாருமே அந்த இச்சாதாரியால அழிஞ்சு போயிடுவோம். கண்டிப்பா என்ன மாதிரி ஆளால அந்த இச்சாதாரியை எதிர்க்க முடியாது. ஆனா என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற சிகண்டி உன்னால அது முடியும் பாப்பா. ராணி மறுபடி ஊத ஆரம்பிச்சிடலாமா? சரியா? நான் மகுடி ஊத ஆரம்பிக்கிறேன், நீ பூஜையை செய். சரி.
தமன்னா, லேகாவோட முகமே சரியில்லை. என்னவோ ரொம்ப அதிர்ச்சியா பார்க்குற மாதிரி பார்க்குது. ராணி ஊதுற அந்த மகுடியோட சத்தம் நம்மள என்னமோ பண்ணுது. ஆமா. எப்படியாவது சித்தார்த் கிட்ட இத பத்தி கேளு. சித்தார்த், ஆ? ராணி ஊதுற மகுடியோட சத்தம் தனித்தன்மையோட இருக்கு. இதுதான் ராஜ மகுடியா? ஐயா அது வந்து ஐயா, இங்க இருக்க யாருக்குமே தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்திருக்க. ராணி எதையுமே என்கிட்ட முழுசா சொன்னதே இல்லை. நான் போய் செஞ்சுட்டு வந்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் இப்ப நான் சொல்றேன். என்ன விஷயம்? அது ராணி என்ன முதல்ல ஜம்பு மலைக்கு போக சொன்னான்ல, அங்க போனதுமே என்ன ஒரு விஷயத்த பண்ண சொன்னா. என்னப்பா இது? அங்க பாம்பாட்டி சித்தரோட சமாதி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க போக சொன்னா. பாம்பாட்டி சித்திர சமாதியா? அங்க எதுக்குப்பா போன? சொல்றேன் தாத்தா. ராணி இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. அவ என்கிட்டயே முழுசா எதையுமே சொல்லல. ராணி அந்த இச்சாதாரி கூட நேருக்கு நேர மோத இறங்கியிருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான போட்டு அதுக்கு காய நகர்த்தி இருப்பா. இதுல நானே வெறும் கருவிதான். இதுல முழு மாஸ்டர் மைண்டே அவதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.